ஹாய் ஹலோ வணக்கம். இப்போ நான் ரீசெண்டாக ஒரு AWS வெபினார் பார்த்தேன். அது பற்றிய ரிவ்யூவை இன்றைக்கி பார்க்கலாம். வாங்க, லெட்ஸ் கோ. ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹவு டு ஸ்கேல் Kubernetes இன் AWS அப்படின்னு ரீசெண்டாக ஒரு AWSோட வெபினார் அட்டன் பண்ணேன். இது ரிஜிஸ்டர் பண்ணால் அவங்க வெபினார் லிங்க் அனுப்புவாங்க. அதில் நம்ம ஆன்லைனில் அட்டன் பண்ணலாம். ஸோ இது ஒரு மூவி ரிவ்யூ மாதிரி. எப்படி ஒரு வெபினாரோட வீடியோ ரெக்கார்டட் கண்டென்ட்டை நம்ம எப்படி கமெண்ட் பண்ணலாம், இல்லைனா அதை எப்படி தமிழில் ரீப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு சின்ன ட்ரை தான். ஓகே, லெட்ஸ் கோ. ஸோ ஸ்டார்டிங்கில் இது எப்படின்னா இதுக்குரிய URLs, இது எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது எல்லாமே நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்பீக்கர் யார் அப்படின்னா அவங்க இதான் DevOps இன்ஸ்டிடியூட் அப்படின்னு ஒரு கம்பெனி. அந்த கம்பெனியோட CEO தான் பேசினாங்க. ஓகே, இவங்க தான் ட்ரைசி அப்படின்னு நல்லா பேசினாங்க. ஸோ அவங்களோட ரோல் என்னென்னா இந்த மீட்டிங்கில் வெபினாரில் ஸோ Kubernetesோட பேசிக்ஸ் எல்லாமே அவர் கவர் பண்ணிட்டாங்க. ஸோ தட் வாஸ் a வெரி குட் ஒன். ஓகே, ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். வெபினார் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஆங்கர் இவங்க 3 பேர்த்த எல்லாத்தையும் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ட்ரேசி, அதுக்கப்புறம் இவருமே ஒரு கம்பெனியில் சொல்யூஷன்ஸ் ஆர்கிடெக்டாக இருக்கார். இந்த நியூரலிக்லேருந்து இவர் ஒரு டெக்னிக்கல் ஆர்கிடெக்ட். ஸோ 3 பேர் பேசினாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ட்ரேசி ஸ்டார்ட் பண்ணாங்க இன்ட்ரோ டு Kubernetes எல்லாம். ஸோ இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு இதை 3 எபிசோடாக பிரிச்சிடலாம். ஃபஸ்ட்டு அவங்க ட்ரேசி பேசுனது எல்லாத்தையும் நம்ம இன்னைக்குரிய எபிசோடில் நம்ம கவர் பண்ணிடலாம். ஓகே, ஸ்டார்ட் ஆனோன்னே இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஸ்க்ரோல் பண்ணுறேன். அவங்க பேசுனது என்ன அப்படின்னு. ஓகே, இதான். ஸோ ஃபஸ்ட்டு அவங்க என்ன ஸ்டார்ட் பண்ணோன்னு என்னென்னா Kubernetesஸை நம்ம எதுக்கு ஒய் Kubernetes அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணாங்க. தட் வாஸ் அ குட் ஒன். எக்ஸாம்பிள், இப்போ ஒரு கண்டெய்னர் இருக்குது அப்படின்னா அது ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா அதை ஃபைன் பண்ணி ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கு தேவை அப்படின்னாங்க. ஓகே, அதுக்கப்புறம் ஒரு ஃபெயில்டு நோடை ஃபைன் பண்ணி ரீஸ்கெடியூல் பண்ணுறதுக்கு நம்ம Kubernetes தேவை அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு நோடு அப்படியே ஸ்ட்ரக் ஆகி இர்ரெஸ்பான்சிவாக இருந்துச்சு அப்படின்னா அந்த நோடை கில் பண்ணுறதுக்கு நமக்கு Kubernetes வேணும் அப்படின்னாங்க. கண்டெய்னர் அப்படிங்கிறது ஒரு பேசிக் யூனிட்டு. ஓகே, சின்னது. ஸோ அந்த கண்டெய்னர்ஸோட டெக்னாலஜி தான் டாக்கர், ஒரு பிளாட்ஃபார்ம். ஓகே, அதுக்கப்புறம் டாக்கர் இருந்தால் ஒன்றுக்கும் மேற்பட்ட டாக்கரை மேனேஜ் பண்ணுறதுக்கு we need Kubernetes. டாக்கர் இல்லைன்னா Kubernetes இல்லை. ஓகே, ஸோ மைக்ரோ சர்வீசஸ் எல்லாம் எப்படின்னா என்னென்னா சின்ன காம்பனண்ட்ஸாக எப்படி க்ரியேட் பண்ணி அதை எப்படி ஒரு ஃபுல் அப்ளிகேஷனாக டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத. ஸோ இது போக போக இந்த மைக்ரோ சர்வீசஸ் பற்றி தனியாக ஒரு ஸ்லைட் இருக்குது. அப்போ நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளோடு சொல்கிறேன். தட் வில் பி மோர் இன்ட்ரெஸ்டிங். ஓகே, இப்போ புரிஞ்சா? லெட்ஸ் கோ. திருப்பி ப்ளே பண்ணுறேன். அவங்க ஃபஸ்ட் இது 3 பேசிக் காம்பனண்ட்ஸ் எல்லாத்தையும் சொன்னாங்க. ஓகே, Kubernetes பிளாட்ஃபார்ம் இது ஒரு ஓப்பன் சோர்ஸ் பிளாட்ஃபார்ம். இதை யார் பில்ட் பண்ணுதுன்னா கூகுள் பில்ட் பண்ணாங்க. அது பில்ட் பண்ணி ஆனால் அவங்க இந்த வேற ஒரு இந்த டாக்கர் கம்யூனிட்டிக்கு அவங்க டொனேட் பண்ணிட்டாங்க கம்ப்ளீட்டாக. சோர்ஸ் கோட் எல்லாமே யாருனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் Kubernetes ஏன் இவ்வளோ ஃபேமஸ் ஆச்சு அப்படின்னா இட் இஸ் பேக்டு வித் அந்த கூகுள் ஃபேமிலியிலேருந்து வந்தது. அது போக அதோட சப்போர்ட், அந்த கம்யூனிட்டியை நல்ல சப்போர்ட் இருந்துச்சு. அதனால் Kubernetes ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. Kubernetesோட பார்ட்ஸ் அண்ட் பீசஸ் எல்லாத்தையுமே அவங்க சொன்னாங்க. முதல்ல என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நோடுனா என்னென்னா நோட் ஆர் அ VM ஃபார் த பார்ட்ஸ். நோட்னா ஒன்றும் இல்லைங்க, உங்களோட கம்ப்யூட்டர், லேப்டாப், டெஸ்க்டாப் எதுனாலும் நீங்கள் ஒரு விர்ச்சுவல் VM எதுனாலும் நீங்கள் நோடாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அது ஜஸ்ட் ஒரு ஹார்ட்வேர். ஓகே, அடுத்து போகலாம். பாஸ் பண்ணுறேன். ஓகே, ஒன்றும் இல்லைங்க. இது எப்படின்னா நோட் அப்படிங்கிறது என்னது, அந்த பெரிய ஒரு பாக்ஸ் இருக்குல்ல, அது யூ கேன் கன்சிடர் இட் அஸ் உங்கள் வீட்டில் இருக்கிற லேப்டாப்பே யூஸ் பண்ணிக்கலாம், விண்டோஸ் ஆர் மேக் எதுனாலும். ஓகே, ஸோ அதில் உங்களுக்கு பாட் இருக்குது. அந்த பாடில் என்ன அப்படின்னா பாட் ரன்ஸ் த கண்டெய்னர். பாடுக்குள்ளே தான் கண்டெய்னர் இருக்குது. ஓகே, அட்லீஸ்ட் ஒரு கண்டெய்னர் ஒரு பாடில் இருக்கும். ஓகே, ஃபார் இப்போ கண்டெய்னர் இல்லை, கண்டெய்னர் டெட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்கள் பாட் ஆல்சோ வில் ஈவென்ச்சுவலி டை. ஓகே, இதுதான் பாட். அதுக்கப்புறம் கிளஸ்டர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கலெக்ஷன் ஆஃப் நோட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நோட் இருக்குது, 2 நோட் இருக்குது, இங்கே மொத்தம் 5 நோட் இருக்கா. இந்த 5 நோடே கலெக்ஷனாக ஃபுல்லாக ஒரு கலெக்ஷன் ஆஃப் நோட்ஸ் இஸ் கால்ட் அஸ் கிளஸ்டர் அப்படிங்கிறாங்க. இதுதான். ஓகே, அடுத்து போகலாம். திருப்பி ப்ளே பண்ணுறேன். லெட்ஸ் கோ டு த நெக்ஸ்ட் டாபிக், ரெப்ளிகா செட்.
இது எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா, இது எல்லாமே இன்ட்ரடக்ஷன் டு த குபர்னெட்டிஸோட பார்ட்ஸ் அண்ட் பீசஸாக பார்த்துட்டே இருக்கோம். ஓகே, ஃபஸ்ட்டு நோடு பார்த்தோம், அடுத்து பாடு பார்த்தோம், அடுத்து கிளஸ்டர் பார்த்தோம். இதை நான் ஒரு சம்மரைஸ் பண்ணி கூட கடைசியாக சொல்கிறேன். அடுத்த ரெப்ளிகா செட். இந்த இமேஜில் இந்த ஸ்லைடில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இது எதுக்கு தேவை அப்படின்னா, இஃப் அ பாட் ட்ராப்ஸ் அப்படின்னா இட் பிரிங்ஸ் த, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு பாட் டெட் ஆயிடுச்சு அப்படின்னா இன்னொரு பாடை வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டாக அது கொண்டு வரும். அதான் வந்து இந்த ரெப்ளிகா செட்டோட வேலை. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார் ஃபால்ட் டாலரன்ஸ்க்கு இது ரொம்ப முக்கியம். ஒரு பாடு ட்ராப் ஆனால் இன்னொரு பாடு அது ஆன்லைனில் கொண்டு வரும் அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக. இதுதான் இந்த ரெப்ளிகா செட். இது ஒரு காம்பனண்ட். திருப்பி ப்ளே பண்ணுறேன். லெட்ஸ் கோ டு த நெக்ஸ்ட் டாபிக். ஓகே, நெக்ஸ்ட்டு காம்பனண்ட் என்னென்னா டீமன் செட். இது என்ன பண்ணும் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க. அதாவது இங்கே ஒரு பாட் இருக்கா, இங்கே ஒரு பாட் இருக்கா, இங்கே ஒரு பாட் இருக்குது, 3 பாட் இருக்குது. 3 நோட்னா 3 லேப்டாப்பாக இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த பாடோட காப்பி வந்து இந்த லேப்டாப்பில் இருக்கும், இந்த பாடோட ஒரு விர்ச்சுவல் காப்பி வந்து இந்த லேப்டாப்பில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பாடு ஃபெயிலானா கூட இன்னொரு லேப்டாப்லேருந்து இன்னொரு நோட்லேருந்து உங்களுக்கு ஃபெயிலான பாடை இங்கே க்ரியேட் பண்ணிக்கிறோம். அதான். ஸோ டீமன் செட்டோட என்ன வேலைன்னா, காப்பி ஆஃப் அ பாட் இஸ் ரன்னிங் ஆன் எவ்ரி நோட் இன் அ கிளஸ்டர். இதை வந்து மேனேஜ் பண்ணுறது யாருன்னா இவன் பண்ணுறான். எதுக்கு அப்படின்னா ஃபால்ட் டாலரன்ஸ்க்காக. ஸ்டார்டிங்கில் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கீழே ஒன்று கொடுத்துருக்கேன் பாருங்களேன், ஃபிப்பி கோஸ் டு த ஜூ அப்படின்னு ஒரு குபர்னெட்டிஸ் ஸ்டோரி. ஸோ இந்த புக்கில் தான் வந்து இந்த ஸ்லைட்ஸ், இந்த மெட்டீரியல் எல்லாமே அவங்க எடுத்ததாக சொன்னாங்க. ஸோ கர்டசி டு திஸ் புக் ஆத்தர் மேட். இன்டர்நெட்லேருந்து வர டிராஃபிக் எல்லாத்தையும் வந்து எல்லா நோடுக்கும் போகிற மாதிரி பண்ணுறது தான் வந்து இதோட வேலையே. அடுத்தது சிஆர்டி, கஸ்டம் ரிசோர்ஸ் டெஃபினிஷன் அப்படிங்கிறது வந்து குபர்னெட்டிஸோட இன்னொரு பார்ட். நீங்களாக இன்ஹவுஸாக வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது எப்படி இமேஜின் பண்ணிக்கலாம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வாட்ஸ்அப் இருக்குது. ஓகே, வாட்ஸ்அப்போட நீங்கள் வந்து இன்னொரு ஏபிஐ நீங்களாக சொந்தமாக ஒரு ஏபிஐ எழுதி அதை இன்டகிரேட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ யுவர் ஓன் ஏபிஐ when you want that to be integrated with a project, அப்போ வந்து உங்களுக்கு சிஆர்டி தேவை. டெஃபினிஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, allows you to introduce your own API, உங்கள் ஓன் ஏபிஐ டு எ ப்ராஜெக்ட் ஆர் அ கிளஸ்டர். இதுக்கு சிஆர்டி தேவை. ஒரு எக்ஸாம்பிள் கூட கொடுக்கலாம். எப்படின்னா சிஐசிடி, ஜென்கின்ஸ், அந்த பில்ட் கண்டினியூஸ் இன்டகிரேஷன், அதுக்கு எல்லாமே வந்து ஜென்கின்ஸ் யூஸ் பண்ணாமல், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்களாக ஒரு ஓனாக வந்து சொந்தமாக நீங்கள் ஒரு ஏபிஐ எழுதி வச்சுருக்கீங்க அப்படின்னா, ஸ்கிரிப்ட் எழுதி வச்சுருக்கீங்கன்னா, அந்த ஆக்ஷனை நீங்கள் வந்து குபர்னெட்டிஸோட மேப் பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த சிஆர்டி தேவை. ஓகே, அடுத்த டாபிக் போகலாம். ஸோ இதோடு அவங்க முடிச்சுட்டு குபர்னெட்டிஸ் அண்ட் பார்ட்ஸ் அண்ட் பீசஸ் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு அடுத்த டாபிக் அவங்க போனது வந்து மைக்ரோ சர்வீசஸ் போனாங்க. லெட்ஸ் ஸ்க்ரோல் லிட்டில் அண்ட் கோ டு மைக்ரோ சர்வீசஸ். மைக்ரோ சர்வீசஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க. அந்த பழைய காலத்தில் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னா மோனோலித்திக்காக இருந்துச்சு. எல்லாமே வந்து ஆன் டாப்பில் அப்படியே டெவலப் பண்ணிட்டு போனாங்க. ஓகேவா? ஸோ ஏதாச்சும் ஒரு மாடியூலை டெவலப் பண்ணால் கூட என்டையர் கோடையும் அவங்க வந்து ரீபில்ட் பண்ணணும். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. மைக்ரோ சர்வீசஸ் அப்படின்னா குட்டி குட்டியாக சின்னதாக பிரேக் பண்ணிட்டாங்க. எப்படி மைக்ரோ சர்வீசஸோட ஒரு டெஃபினிஷன் என்ன அப்படின்னா, கலெக்ஷன் ஆஃப் லூஸ்லி கப்புள்டு சர்வீசஸ் டு ஃபார்ம் அன் அப்ளிகேஷன். ஓகே, இதுதான் டெஃபினிஷன். எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, வாட்ஸ்அப்போட வாய்ஸ் கால் இருக்குல்ல, அப்புறம் வீடியோ கால் இருக்குது, இமேஜை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க, குரூப் சேட் பண்ணுறீங்க. ஸோ எல்லாமே வந்து ஒவ்வொரு சர்வீசஸ். வாட்ஸ்அப்போட வாய்ஸ் கால் ட்ரான்ஸ்ஃபர், அதோட GUI. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ வந்து வாய்ஸ் கால் வந்து ட்ராப் ஆகுது, அதில் ஏதாச்சும் ஒரு ப்ரொடக்ஷனில் ஏதாச்சும் ஒரு டிஃபெக்ட் அப்படின்னா, ஸோ அந்த வாய்ஸ் கால்க்குரிய மைக்ரோ சர்வீசஸ் அந்த கோடு அதை மட்டும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி அதை மட்டும் நம்ம டிப்ளாய் பேட்ச் ஃபிக்ஸ் கொடுத்தா போதும். அது மட்டும் தனியாக போகும். ஸோ நீ வீடியோ கால்க்குரிய கோடை நீங்கள் எந்த டச்சே பண்ண தேவையில்லை, அது பாட்டிருக்கலாம். ஸோ குட்டி குட்டி பீசஸாக லூஸ்லி கப்புள்டு சர்வீசஸை கலெக்ட் பண்ணி ஒரு மொத்தமாக அது எல்லாமே இன்டகிரேட் பண்ணி மொத்தமாக ஒரே ஆப்பாக தான் ஒர்க் பண்ணும்.
ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் மைக்ரோ சர்வீசஸ். இது பற்றிய ஒரு இன்ட்ரோ கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு லைவ் எக்ஸாம்பிள் போனாங்க. நெட்ஃப்ளிக்ஸில் எப்படி இருக்குது அதுக்கு 2-3 லைவ் எக்ஸாம்பிள்ஸ் சொன்னாங்க. லெட்ஸ் கோ தேர். ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அந்த டெவ் அண்ட் ப்ராட் அந்த இமேஜ் என்னென்னா இதான் லூஸ்லி கப்புள்டுக்கு வந்து அவங்க வந்து நான் வாட்ஸ்அப் எக்ஸாம்பிள் பற்றி சொன்னேன். அவங்க வந்து ஒரு சேல்ஸில் வந்து இப்படி இருக்கலாம். அவங்க வந்து ஒரு இ-காமர்ஸ் சைட்டை பற்றி இவ்வளோ சொன்னாங்க. ப்ராடக்ட் இப்படி இருக்கும், கஸ்டமர்ஸ் எங்கே இருப்பாங்க, இந்த மாதிரி சேல்ஸ் பர்சன். ஸோ இவங்க ஒரு எக்ஸாம்பிள் பற்றி சொன்னாங்க. ஓகே, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஏபிஐ இன்டகிரேட் பண்ணி ஒரே ப்ராடக்டாக ஒர்க் பண்ணும் அப்படின்னாங்க. ஸோ மைக்ரோ சர்வீசஸ்க்குரிய எக்ஸாம்பிள் சொன்னாங்க. அடுத்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, நெட்ஃப்ளிக்ஸோட ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தாங்க. 3 கம்பெனி, ட்விட்டர் எல்லாம். ஸோ 500+ மைக்ரோ சர்வீசஸ் இதில் ரன் ஆகுதுன்னாங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அந்த 500+ மைக்ரோ சர்வீசஸை பிரேக் பண்ணாங்க. எப்படி பண்ணாங்க அப்படின்னா, ஒரு 5000 நோட்ஸ் இருக்கலாமா. ஓகே, 5000 நோட்ஸ்னால் 5000 ஃபிசிக்கல் மிஷின்ஸ் இருக்கலாமா நெட்ஃப்ளிக்ஸுக்கு. ஓகே, ஒவ்வொரு மிஷின் நோட்லேயும் வந்து 100 பாட் இருக்குமா. அந்த 100 பாடுக்குள்ளேயும் கண்டெய்னர்ஸ் இருக்கும். ஓகே, அப்படின்னா மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 100 பாட் ஃபார் எக்ஸாம்பிள் மினிமம் 3 கண்டெய்னர்ஸ் இருக்குமா நெட்ஃப்ளிக்ஸ்க்கு. ஸோ 3 × 100 பாட்ஸ். அது வந்து பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் 300 கண்டெய்னர்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. 300 × 5000. ஸோ அவ்வளோ கண்டெய்னர்ஸ் ரன் பண்ணுமா நெட்ஃப்ளிக்ஸோட கரண்ட் லைவ் என்விரான்மெண்ட். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து அந்த யூசர்ஸ் ஆட் ஆனால், யூசர்ஸ் ட்ராப் ஆனால், அதை பொறுத்து வந்து ஒரு பாடு கம்மியாகும், இல்லைனா ஒரு பாட் ஃபெயில் ஆச்சு அப்படின்னா ரீபில்ட் ஆகும். இது எல்லாமே வச்சு மேனேஜ் பண்ணுறதா சொன்னாங்க. இட் வாஸ் குவைட் இன்ட்ரெஸ்டிங். இது நல்லா அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னா இதான் சொன்னாங்க. எப்படின்னா, ஆட்டோ ஸ்கேலிங் அண்ட் ஃபால்ட் டாலரன்ஸ் வந்து இந்த வேர்ல்டோட பிக்கஸ்ட் ப்ராப்ளம். அது எல்லாத்தையும் வந்து நம்ம டெலிவர் பண்ணலாம் இது குபர்னெட்டிஸ் யூஸ் பண்ணி. ஸோ மேக்கிங் இட் சிம்பிள். இந்த க்ளவுட் நேட்டிவ் அப்ளிகேஷன்ஸை வந்து குபர்னெட்டிஸ் பிளாட்ஃபார்மோட இன்டகிரேட் பண்ணி ஒர்க் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி அப்படின்னாங்க. ஓகே, ஸோ இதோட முடிஞ்சிச்சு. அடுத்த டாபிக் வந்து நம்ம நெக்ஸ்ட் டே நாளைக்கு கூட பார்க்கலாம். ஸோ இது என்னென்ன சொன்னாங்க, இந்த இமேஜ் அப்போ என்ன சொன்னாங்க அப்படின்னா, இப்போ உள்ள சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் வந்து இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. எப்போனாலும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆப் நீங்கள் பண்ணி நீங்கள் ப்ரொடக்ஷனில் நீங்கள் மக்களுக்கு கொடுத்தாலும் இவ்வளோ சேலஞ்சஸ் இருக்கும் அப்படின்னாங்க. லெட்ஸ் கோ பேக். பிகின் வித் சம்மரைஸ் பண்ணிக்கலாம். குயிக்காக ஒரு சம்மரி. டாக்கர்னா என்ன? ஒரு பிளாட்ஃபார்ம். கண்டெய்னர்னா என்ன? உங்கள் அப்ளிகேஷன். அதில் தான் ஒரு பேக்கேஜாக ரன் ஆகும். ஓகே, அடுத்து எதுக்கு குபர்னெட்டிஸ்? டாக்கர் ஒன்றுக்கு மேற்பட்ட நிறைய டாக்கர்ஸ் இருந்துச்சுன்னா அதை மேனேஜ் பண்ணணும்ல, அதுக்குரிய மேனேஜர் தான் குபர்னெட்டிஸ். டாக்கரே இல்லைன்னா குபர்னெட்டிஸ்னால் தேவையே இல்லை. ஓகே, டன். மைக்ரோ சர்வீசஸ் எக்ஸாம்பிள் வந்து வாட்ஸ்அப். அடுத்தவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த குபர்னெட்டிஸ் ஏன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது ஒய் குபர்னெட்டிஸ் அப்படின்னு ஒரு டாபிக் அவங்க சொன்னாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கண்டெய்னர் ஃபெயில் ஆச்சு அப்படின்னா அதை ஃபைன் பண்ணி ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு ரீஸ்கெடியூல் பண்ணலாம். இர்ரெஸ்பான்சிவாக இருந்தால் கில் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதாவது குபர்னெட்டிஸோட பார்ட்ஸ். நோடுனா என்ன? ஒரு கம்ப்யூட்டர், ஒரு விஎம் எதனால இருக்கலாம். பாட் அப்படிங்கிறது ஒரு பேசிக் காம்பனன்ட். பாடுக்குள்ளே தான் கண்டெய்னர் இருக்கும் அப்படின்னாங்க. ஓகே, அடுத்து கிளஸ்டர் அப்படின்னா மொத்த பேக்கேஜும் இந்த 5 பேரும் சேர்ந்து வந்தால் ஒரு கிளஸ்டர். ஓகே, அந்த நோடுனா ஒரு சிஸ்டம் ஃபிசிக்கல் டிவைஸ்க்குள்ளே பாட் இருக்கும். அந்த பாடுக்குள்ளே கண்டெய்னர்ஸ் இருக்கும். ரிப்ளிகா செட்னா அடுத்த டாபிக் என்னென்னா, இந்த காம்பனண்ட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாடு ட்ராப் ஆனால் இன்னொரு ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு ஒரு பாடு ஆன்லைனில் வரணும்ல. ஸோ அந்த வேலையை பண்ணுறவன் இந்த ரிப்ளிகா செட்டு. ஓகே, அடுத்த காம்பனண்ட் இன்க்ரெஸ்னால் டிராஃபிக்கை மேனேஜ் பண்ணுறவன். ஓகே, அடுத்த சிஆர்டி அப்படிங்கிறது வந்து ஒன்றும் இல்லைங்க, நீங்களாக ஒரு ஏபிஐ எழுதியிருந்தீங்க அப்படின்னா அந்த ஏபிஐ லிங்க் பண்ணுறவன் தான் அவன். ஏபிஐ உங்கள் ப்ராஜெக்டோட லிங்க் பண்ணிக்கலாம். லூஸ்லி கப்புள்ட். இது என்ன எதுக்கு சொன்னாங்க அப்படின்னா, அது வந்து இந்த மைக்ரோ சர்வீசஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னாங்க. ஓகே, இதுதான் இட்ஸ் ஆல் அபவுட் திஸ். முடிக்கும் போது நெட்ஃப்ளிக்ஸோட லைவ் சினாரியோட பண்ணாங்க. இட்ஸ் ஆல் அபவுட் இந்த வெபினார் ஹவு டு ஸ்கேல் குபர்னெட்டிஸ் இன் AWS
அதில் ஃபஸ்ட்டு குபர்னெட்டிஸ்னால் என்னன்னு பார்த்தோம், அதோட காம்பனன்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். ஓகே ஓகே இதை நீ இந்த யூஆர்எல்லோட இந்த வெபினாரோட யூஆர்எல்லை இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன். ஜஸ்ட் கோ த்ரூ இட். நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகே, நாளைக்கு உள்ள செஷனில் வந்து அடுத்த உள்ள 3 டாப்பிக்கையும் பார்க்கலாம். ஓகே, நன்றி, வணக்கம், பாய். Introducing My Harvest Farms. Happily rent a mini farm. Choose vegetables to grow for your family. Let our farmers sow and nurture those plants for you using natural farming methods.